லிஃப்ட்ல நான் எடுத்த போட்டோவை போட போறேன்னா ஓகேம் பாரு. அவ பாக்குறதுக்கு அந்த லிஃப்ட்ல நல்லா இல்லாட்டி கூடயும் தொந்தியவங்க இந்தியமா டயர்டா இப்பதான் மேட்ரு முடிச்சுட்டு நிக்கிற ஆளு மாதிரி, இவங்க மேட்ரு முடிச்சவங்க மாதிரி பின்னாடில இருந்து போட்டோ போடுவாங்களாம். ரொம்ப அசிங்கமான போட்டோஸ் அதெல்லாம். நான் நட்பு போட்டோஸ்னே பாக்கலதான். இது ஊர் அறிந்த உண்மை, அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அஃபேர். பட் த சேட் ட்ரூத் இன்சைட் தட் ஹவுஸ் இஸ், வாரம் இவன் வந்து இல்லடா நான் ட்ரிஷா விட்டுட்டேன்னு சங்கீதா கால்ல விழுவான். பார்த்தா மூணாவது நாள் போய் அங்க நிப்பான். இந்த டிவோர்ஸ்க்கு காரணமே விஜய் மறுபடியும் ட்ரிஷாவோட வச்சுக்கிட்ட அஃபேர் தான். ஒரு வாரம் அவங்க அவங்க ட்ரிஷாவும் அவரும் கொல்லாவிட்டு ஏதாவது சண்டை போட்டு அவ திடீர்னு இங்கிலீஷ்ல ஏதாவது தாக்குவா. இவருக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்றத குத்தி காட்டுவா. பிகாஸ் பேசிக்லி ஷீஸ் பைசெக்சுவல் அண்ட் திங்க் ஷீஸ் மோர் இன்டு விமென் தன் மென். சோ விஜய் ரொம்ப நாய் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிருக்காங்க ட்ரிஷா. இப்பவுமே அப்படிதான் ட்ரீட் பண்றாங்க. ட்ரிஷா சொன்னாதான் நில்லுனா நிப்பாரு, உட்காருனா உட்காருவாரு. தனிப்பட்ட முறையில வீட்டுக்கு வந்த போட்டோஸ் நான் இன்ஸ்டாகிராம்ல போடுறேன்னா ஓகேம் பாரு. ட்ரிஷா கீ கொடுத்து வந்து சங்கீதாவை அடிப்பாருங்க. அதான் பிசிக்கலி சங்கீதா நிறைய அனுபவிச்சிருக்காங்கன்னு இருக்கேன் அந்த 3 பேப்பர்ஸ்ல. அவங்க லீக் பண்ண 3 பேப்பரோ 4 பேப்பர்லயும் ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்டு திருப்பி சரக்கு அடிக்கிற மாதிரி தான் திருப்பி அவள்கிட்ட போக மாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி போவதுதான். அப்ப சங்கீதாக்கு மேல கோவம் வரும்போது சங்கீதா மேல கை ஓங்க ஆரம்பிச்சிட்டாரு. அதோ ட்ரிஷா கீ கொடுப்பாங்க.